ஜாழ்ப்பாணத்தில் தனிமையில் இருந்த வயோதிப பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் பேசி அவரிடமிருந்த 5 கோடி ரூபாயை மோசடியாக பெற்றிருக்கின்றார். தற்பொழுது வரை அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது அந்த வயோதிப பெண்ணின் பிள்ளைகள் போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போது இது பெரிய தொகை, நீங்கள் கொழும்புக்கு சென்று இது தொடர்பாக முறைப்பாடுகளை பதிவு செய்யுங்கள் என்று போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. உண்மையிலே இந்த தகவல் என்பது மிகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய தகவல். வெளிநாட்டில் இருப்பவர்கள் முக்கியமாக இதனை பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலே 5 கோடி அளவிலே பாரிய மோசடி நடந்திருக்கின்றது. அதுவும் வசியம் செய்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் வயோதிப பெண் ஒருவர் வசித்து வருகின்றார். அவரது வங்கி கணக்கில் 3 கோடி ரூபாய் அளவில் அவரது மகன் சுவிஸிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்கின்ற பணத்தில் போட்டு வந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அந்த 3 கோடியிலிருந்து வருகின்ற வட்டியை எடுத்து அம்மா சாப்பாட்டுக்கு செலவழிக்கட்டும் அல்லது அம்மாவோட தேவைக்கு செலவழிக்கட்டும், அதை தவிர சகோதரங்களுக்கு கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கட்டும் என்று அவர் அந்த 3 கோடியிலிருந்து வருகின்ற வட்டி தொடர்பாக கவனம் செலுத்தவில்லை. இந்த நிலையைத்தான் அந்த தாயிடம், அதாவது தனிமையில் மானிப்பாயில் இருந்த அந்த தாயிடம் அயல் வீட்டுக்காரர் ஒருவர் நெருக்கமாக சின்ன வயசிலிருந்தே பழகி இருக்கின்றார். அப்போது அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் வருவது வழக்கமாக இருக்கின்றது. இவ்வாறு போய் வருகின்ற போது, நான் ஒரு பார்மசி தொடங்க இருக்கின்றேன், நான் ஒரு லோன் போட்டிருக்கின்றேன், அந்த காசு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகும், உங்களிடம் காசு இருந்தால் தாருங்கள் என்று கூறி கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றிருக்கின்றார். இவ்வாறு கட்டம் கட்டமாக 5 கோடி அளவில் அந்த வயோதிப பெண்ணிடம் இருந்து அவர் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் 3 கோடி தான் மகன் போட்டது. அந்த வயோதிப பெண் என்ன செய்திருக்கின்றார் சொன்னால், அந்த 3 கோடியிலிருந்து வருகின்ற வட்டி காசையும் அதுக்கு பிறகாக ஏதாவது தேவைகளுக்கு அனுப்பப்படுகின்ற காசையும் வேறொரு வங்கி கணக்கில் போட்டு 2 கோடி ரூபாய் அளவிலே சேர்த்திருக்கின்றார். இது பல வருடங்களாக நடந்திருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் அயல் வீட்டு இளைஞன் நன்றாக கதைத்து கேட்கின்ற போது அதில் அந்த இளைஞன் காலில் விழுந்து கெஞ்சியிருக்கின்றார். அப்போது அவர் அந்த பணத்தை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். இது வங்கி அதிகாரிகள் இருந்து அனைவருக்குமே தெரியும். ஆனால் கையிலே எடுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த இளைஞனை வங்கிக்கு அழைத்து சென்று கையிலே எடுத்து கொடுத்திருக்கின்றார். குறுகிய அளவு பணத்திற்கான ஆதாரம் தான் அந்த பெண்ணிடம் இருக்கின்றது. ஆனால் மிச்செல்லாம் கையில கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற மகனுக்கும் தகவல் சொல்லவில்லை, இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கும் தகவல் சொல்லவில்லை. அந்த இளைஞனுக்கு காசு கொடுக்கின்ற என்ற தகவலை யாருக்கும் சொல்லாமல் 5 கோடி அளவிலே இவ்வாறு அள்ளி கொடுத்திருக்கின்றார். அதற்கு பிறகாக ஒரு கட்டத்தில் அந்த இளைஞன் அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. நீண்ட காலமாக அந்த பணம் கொடுக்காத காரணத்தினால் இந்த தகவலை தனது பிள்ளைகளுக்கு அந்த பெண் சொல்லி இருக்கின்றார். அப்போது இங்கும் பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள், வெளிநாட்டிலும் அங்கே மகன் இருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த தகவல் முதன்முறையாக இங்கு இருக்கின்ற, அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு கூறியிருக்கின்றார். அந்த பிள்ளைகள் உடனடியாக இந்த தகவலை தம்பி, அந்த பெண் பிள்ளைகளின் தம்பிதான் சுவிஸில் இருக்கின்றார், அவருக்கு கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு நீ அனுப்பின 3 கோடியை ஒருவனுக்கு அம்மா எடுத்து கொடுத்திருக்கின்றார், அவன் மீண்டுமே அந்த பணத்தை கொடுக்கவில்லை என்று. அப்போது காரில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த நபர், அதாவது சுவிஸில் இருந்த இந்த பணத்தை அனுப்பிய நபர் காரை நிறுத்தி காருக்குள் இருந்து கதறி அழுததாக அந்த நபரின் சகோதரி கூறியிருக்கின்றார். அதாவது அந்த தகவலை தம்பிக்கு சொன்ன சகோதரி கூறியிருக்கின்றார். அவருக்கு இதுவரைக்கும் தெரியும் 3 கோடி ரூபாய் தான் மோசடி செய்யப்பட்டது என்று. இந்த செய்திக்கு பின்பாகத்தான் அவருக்கே தெரியும் 5 கோடி அளவிலே இங்கு மோசடி நடந்திருக்கின்றது என்று. அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், தான் அனுப்பிய 3 கோடியை தான் நம்ம அப்படி எடுத்துக் கொடுத்திருக்கின்றார், வட்டி பணத்தை மாதம் மாதம் எடுத்து செலவழித்து விட்டார் என்று. ஆனால் அதையெல்லாம் அம்மா சேர்த்து வைத்து 5 கோடி ரூபாய் கொடுத்தார் என்கின்ற தகவல் இங்கிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ஆகவே இன்று வரை அவருக்கு 5 கோடி கொடுக்கப்பட்டது என்ற விடயம் தெரியாது. இது தெரிந்தால் இனிமே அவர் கவலைப்படுவார் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறு மோசடி நடந்த நிலையில் அந்த இளைஞன் பொலிசுக்கு போகாதீர்கள், பொலிசுக்கு போனீர்கள் சொன்னால் நீங்கள் காசை வாங்கி எடுக்க மாட்டீர்கள், நான் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் படிதான் மாதம் மாதம் தருவேன், நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் நான் என்னால் முடிந்த தொகையை தான் கொடுக்க முடியும் என்று சொல்வேன், ஆகவே நீங்கள் பொலிசுக்கு போனீர்கள் சொன்னால் எதுவுமே நடக்காது என்று அந்த இளைஞன் கூறியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர மானிப்பாய் பகுதியில் இருக்கின்ற பல வர்த்தகர்களிடம் இவ்வாறு பணம் வாங்கியதாகவும், அந்த வர்த்தகர்கள் அந்த நபரை மிரட்டி அந்த வர்த்தகர்கள் வீட்டுக்குள் கொண்ட நபரை அடைத்து அந்த பணத்தை வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த வயோதிப பெண்ணிடம் வாங்கப்பட்ட 5 கோடியில் 2 கோடி ரூபாய் மானிப்பாய் பகுதியில் இருக்கின்ற வர்த்தகர் ஒருவரிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பதற்காகவே பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் பொலிசிடம் செல்லாமல் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் பொலிசுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். சுவிஸில் இருந்த மகனும் இங்கு வந்து விட்டார், அண்மையில் வந்திருந்தார். அப்போது தாயிடம் தொடர்பாக கேட்டு வாக்குவாதம் அடைந்திருக்கின்றார். என்னை கேட்காமல் எப்படி இந்த பணத்தை கொடுத்தீர்கள், நான் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த நிலையில் அங்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தாய்க்கும் வயது போய்விட்டது, பொலிசுக்கும் கண்டபடி அலைய முடியாது என்பதால் இவர்கள் யாழ்ப்பாணத்திலே
போய் கேட்டு இருக்கிறார்கள், இவ்வாறு அம்மாவை ஏமாற்றி இருக்கிறார்கள் சொல்லி போலீசார் கூறியிருக்கிறார்கள். இது வந்து பெரிய தொகை, அதாவது 5 கோடி என்பது பெரிய தொகை. நீங்கள் இது தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முறைப்பாடு கொடுங்கள் என்று யாழ்ப்பாணத்திலே பொலிஸ் நிலையத்திலே தெரிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கொழும்பு சென்று இது தொடர்பாக முறைப்பாடு கொடுப்பது தொடர்பாக அவர்கள் யோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்க்கும் வயது போய்விட்டது. அதே அந்த இளைஞன் நீங்கள் பொலிசுக்கு போனால் காசு தர மாட்டேன்னு சொல்லி அச்சுறுத்துகின்றான். ஒருவேளை காசு தர மாட்டானோ, பொலிசுக்கு போனால் தர்ற காசும் தர மாட்டானோ, அல்லது நீதிமன்றத்துக்கு போனால் கூட அவன் 10,000 தருவதாக இருந்தால் எப்படி வாங்குவது என்கின்ற பல அச்சத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். கொழும்புக்கு போகவில்லை. ஆனால் அதனை தாண்டி அவர்கள் கொழும்புக்கு சென்று முறைப்பாடு கொடுத்தால் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பெரும் தொகையை இவ்வாறு மோசடி செய்துவிட்டு மாதம் 10,000 15,000 கொடுப்பேன் என்று சொல்ல முடியாது. உடனடியாக அதை கொடுப்பதற்கு நடவடிக்கையை நீதிமன்றத்தில் எடுப்பார்கள். ஐடியிலே இவ்வாறானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், இவ்வாறானவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு தனிமையில் இருக்கின்ற பெண்களை மையப்படுத்தி, அதாவது வயோதிக பெண்களை மையப்படுத்தி அவர்களுடன் நன்றாக பழகுவதோடு பழகி இவ்வாறு மோசடிகளில் ஈடுபடுகின்ற சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றது. இந்த பெற்றோர்களும் ஒரு விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு ₹1 காசு கூட கொடுக்க மாட்டார்கள். அந்த வயோதிக பெண்ணின் பிள்ளை ஒரு வீடு கட்டியதாம். அந்த வீடு கட்டுவதற்கு ₹1,00,000 தேவைப்படும் போது கூட தன்னிடம் காசிலே என்று அந்த தாய் கூறியிருக்கிறார். ஆகவே பிள்ளைகளுக்கு கொடுக்காமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல் காசை சேகரித்து வேறொரு நபருக்கு கொடுத்து அந்த பணத்தை நாசமாக்குகின்ற செயற்பாடுகள் பல இடங்களில் நடந்திருக்கிறது. அவ்வாறுதான் அந்த வயோதிக பெண்ணும் செய்திருக்கின்றார். இன்று மிக மிக மனவர்த்தத்தில் அந்த வயோதிக பெண் இருக்கின்றார். பிள்ளையின் காசை எப்படி நாசமாக்கி விட்டோமே, அதை தவிர பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து பேசுகின்றார்களே என்று. உண்மையிலே பேசுவார்கள் தான். ₹3 கோடி கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் உழைத்து அதை வைத்து ஏதாவது ஒரு வீட்டை வாங்கலாம், கடையை வாங்கலாம் என்று திட்டமிட்டிருந்த அந்த நபரின் பணத்தை யாரோ ஒருவனுக்கு தூக்கி கொடுப்பது என்பது எந்த வகையில் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எனவே இது அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும். அதை விட அங்கிருந்து தாயின் பேரில் காசு போடுவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பெற்றோர்மாரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். பிள்ளைகளின் பணத்தை பிள்ளைகளுக்கு தெரியாமல் யாருக்கும் கொடுக்க முற்படாதீர்கள். அதை தவிர ஒரு விடயத்தை அந்த தாய் கூறியிருக்கின்றார். அதாவது அவன் வருவான், கேட்பான், நான் இல்லை பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கையை பொத்தி கொண்டு வருவான், பிறகு கிட்டே வந்து கையை விரிப்பான். அதுக்கு பிறகு என்ன நடக்கின்றது என்று எனக்கே தெரியாது, நான் எடுத்து கொடுத்த அப்புறம் எனக்கு தெரியும் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே அவர்கள் நம்புகின்றார்கள் ஏதோ ஒரு மாந்திரிகம் செய்து அந்த பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த மாந்திரிகம் தொடர்பாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து இது. அப்படி இருக்கின்ற போது இப்படியான ஒரு பாரிய ஒரு குற்றச்செயல் அங்கு நடந்திருக்கின்றது. பாரிய தொகை ஒன்று மோசடியாக பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுகள், புலமை தேசத்திலிருந்து அனுப்புகின்ற காசுகள் நீங்கள் சும்மா அனுப்பவில்லை, அங்கு உங்களை சும்மா தரவில்லை. குடிநீர் கஷ்டப்படுத்தால் பணத்தை அனுப்புகின்றீர்கள். அந்த பணம் வந்து இங்கே தேவையில்லாமல் யாரோ ஒருவன் எடுத்துட்டு போற கட்டத்தில் இருக்கின்றது. தேவையில்லாமல் ஆராய்கின்ற முதலீடுகளூடாக பணத்தை போடுவதனூடாகவோ, அல்லது இவ்வாறு தாயின் வங்கி கணக்கில் போட்டு வைப்பதனூடாகவோ, அல்லது வீட்டில் வைத்திருப்பதனூடாகவோ, திருட்டு களவு, அது தவிர இங்க இருக்கின்ற முதியோர்களுக்கு ஆபத்தை நீங்கள் பணம் அனுப்பி வீட்டில் வைத்திருப்பது, தகவலை யாராவது அறிந்து சொல்வது, அவர்கள் வந்து களவெடுப்பது அல்லது அவர்களை தாக்குவது, இப்படியான அனைத்து விடயங்களுக்கு பின்னாலும் நிதிதான் இருக்கின்றது. எனவே இந்த புலமை தமிழர்கள் தொடர்பாக சிந்திக்க வேண்டும். அதை தவிர இந்த 5 கோடியை இழந்த அந்த குடும்பம், அதாவது அந்த வயோதிக பெண் முறைப்பாடு கொடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபரை தூக்கி உள்ளே போட வேண்டும். அது நடவடிக்கை பெற வேண்டும். உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். சட்டம் அதற்கு உதவியாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை நாங்கள் இதை தருகின்றோம். அதை தாண்டி பலரும் பணத்தை ஏமாற்றி விட்டு அவர்கள் வெறுட்டுகின்ற போது, அதாவது நீ பொலிசுக்கு போனால் ₹1 கூட என்னிடம் நீ வாங்க மாட்டாய், பொலிசு எனக்கு தெரியும், பொலிசு எனக்கு பழக்கம், நீ போய் பாருன்னு சொல்லி விரட்டினால் எல்லாம் யாருமே பயப்பட தேவையில்லை. நீங்கள் போய் பொலிசு நிலையத்திலே முறைப்பாடு கொடுக்கலாம். அவர்களுக்கு எதிராக தண்டனை கிடைத்தே ஆகும். பொலிசுக்கு சென்றால் அவர்கள் சிக்க வேண்டி வரும் என்கின்ற காரணத்தால் தான் உங்களை விரட்டுகின்றார்கள். பல கோடி ரூபாயை மோசடி செய்துவிட்டு 5,000 10,000 தருகின்றனர் எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர்கள் நீண்ட காலமாக சிறையில் இருக்க வேண்டி வரும். எனவே இது தொடர்பாக நீங்கள் சட்டத்தை அணுகுங்கள், சட்டத்தை நம்புங்கள். நீங்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள். இல்லாட்டி உங்களை போல பல பேரை அவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள் என்ற விடயத்தையும் இதிலே நான் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.